ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 21வது பாட்டு பார்க்க போகிறோம். அன்ன நீள் அகன்கிடங்கு சூழ்கிடந்த ஆழியை துண்ணி வேறு சூழ்கிடந்த தூங்கு வீங்கு இருட்பிழம்பு என்னலாம் இரும்பு சூழ்கிடந்த சோலை எண்ணில் அப்பொன்னின் மாமதிற்கு உடுத்த நீல ஆடை போலுமே. இதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். அன்ன நீள் அகன்கிடங்கு, அத்தகைய நீண்ட பரந்த அகழியை, சூழ்கிடந்த ஆழியை, சுற்றி கிடந்த சக்கரவாள மலையை. நம்ம ஏற்கனவே சில பாட்டுகள் முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது மதில் சுவரை சக்கரவாள மலை எப்படி அண்ட சராசரங்களும் அந்த புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சக்கரவாள மலையை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஓங்கி உயர்ந்து அகண்டு பறந்து விரிந்து இருக்கு அந்த அப்படின்னு சொல்கிறாரு மதில். அடுத்தது துண்ணி வேறு சூழ்கிடந்த. துண்ணுதல் அப்படின்னா ரொம்ப நெருங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் துன்னார் அப்படின்னா பகைவர்கள்னு அர்த்தம். துண்ணி அப்படின்னா ரொம்ப நெருங்கி அப்படின்னு அர்த்தம். வேறு சூழ்கிடந்த, வேறாக சூழ்ந்து கொண்டிருக்கும். தூங்கு வீங்கு இருட்பிழம்பு. தூங்குதல் அப்படின்னா நம்ம உறக்கம், அந்த உறங்குதல், அதை தவிர்த்து அசையாதிருத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால தூங்கு வீங்கு இருட்பிழம்பு, அசையாமல் மிகுந்திருக்கும். வீங்குன்னா ரொம்ப மிகுதியாக இருக்கும். இருள் கூட்டமோ என்னலாம் இரும்பு என்று சொல்லத்தக்க காடு போன்றது. இந்த இடத்துல இரும்பு அப்படின்னா நம்ம அயன் உலோகம் அதை நினச்சக்கூடாது. ஏன்னா அது இடையினர் அகரத்துக்கு வர்ற. இங்கே வல்லினர் அகரத்துக்கான இரும்பு. நான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன்ல, இறுக்கி கட்டு, அந்த அதனால இங்கே அந்த இரும்பு அப்படின்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காடு, குறுங்காடு அப்படின்னு அர்த்தம். குறுங்காடு இல்லாட்டி தூரு, புஷ்ஷு, ஷ்ரப் அப்படி சொல்கிறோம்ல. இல்லாட்டி ஒரு இங்கிலீஷில் சொல்லணும்னா திக்கெட், இல்லாட்டி வுட்ஸு, அப்படி அர்த்தம். அதனால் இங்கே இரும்பு அப்படின்னு சொல்கிறது அந்த அகழியை சுற்றி இருக்கக்கூடிய குறுங்காடை சொல்கிறாரு. பொதுவாகவே அந்த காலத்தில் அந்த அகழியை சுற்றி இந்த மாதிரி குறுங்காடு இருக்கும். ஏன்னா யாரும் லேஸில் அப்படியே கோட்டை கிட்டக்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு செயற்கை காடு அது. அந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை தான் இங்கே இருட்பிழம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இருள் கூட்டமோ என்னலாம் இரும்பு என்று சொல்லத்தக்க காடு போன்று சூழ்கிடந்த சோலை எண்ணில், சூழ்ந்திருக்கும் சோலையை நினைத்தால், அந்த மாதிரி ஒரு இருள் கூட்டமாக காணப்படுகின்ற ஒரு குறுங்காடு போன்ற ஒரு சோலை அப்படின்னு சொல்கிறார். அதை சூழ்ந்திருக்கும் சோலையை நினைத்தால் அப்பொன்னின் மாமதிற்கு, அந்த அழகிய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொன் அப்படின்னா அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அப்பொன்னின் மாமதிற்கு அப்படின்னா அந்த அழகிய மதிலுக்கு உடுத்த நீல ஆடை போலுமே, உடுத்திய நீல ஆடையை போல தோன்றும். பார்க்குறதுக்கு அந்த மதில் சுவரை ஒட்டி இந்த இருள் கூட்டம் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஆடையை அணிவிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே முன்னாடி உள்ள பாட்டுகளில் அந்த மதில் சுவரை சக்கரவாள மலைன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த அகழி எப்படி சக்கரவாள மலையை சுற்றி இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் கொண்டுள்ள ஒரு பார்க்கடல், நம்ம பெரிய கடல் அப்படின்னு எப்படி புராணங்கள் சொல்லுதோ அந்த மாதிரி அகழியை அந்த புறக்கடல் அப்படின்னு ஏற்கனவே வர்ணிச்சிருக்காரு. இப்போது அந்த அகழியை சுற்றி இருக்கக்கூடிய காவல் காடாக இருக்கக்கூடிய அந்த குறுங்காட்டை ஒரு நீல ஆடை அந்த மதிலுக்கு போர்த்தின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வராரு. இது கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்தை, குறிப்பை ஏற்றி கூறுவது. அதனால இது தற்குறிப்பேற்றணி வகையை சேர்ந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தற்குறிப்பேற்றணி இந்த சிலப்பதிகாரத்தில் கொடி போன்னு சொல்லிச்சு கோவலனை அப்படின்னு சொல்கிறது அந்த உதாரணம். அதுக்கு இது தண்டி அலங்காரத்தில் ஒரு நூற்பா இருக்குது, அதை படிக்கிறேன் கேளுங்க.
பெயர் பொருள் அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் விளை திறன் நன்றி அயல் ஒன்று தான் குறித்து ஏற்றுதல் தற்குறிப்பேற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 விதமாக வரும். ஒன்று பெயர் பொருள் அல்பொருள். பெயர் பொருள்னா அசையும் பொருள், இன்னொன்று அல் பொருள்னா அசையாத பொருள். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன்ல, அல்னா எதிர்மறையை குறிக்கணும். அதனால் ஒரு அசையும் பொருளை வச்சோ அல்லது அசையாத பொருளை வச்சோ கவிஞர் தான் கூற விரும்பும் கருத்தை ஏற்றி கூறினால் அது தற்குறிப்பேற்றணி. இப்போ 2த்துக்கும் உதாரணம் பார்க்கலாம். பெயர் பொருள் தற்குறிப்பேற்றணிக்கு ஒரு உதாரணம், மண்படுதோள் கிள்ளி மதையானை மாற்றரசர் வெண்குடையை தேய்த்த வெகுளியால் விண்படர்ந்து பாயும் கொல் என்று பனிமதியம் போல்வதுவும் தேயும் தெளிவி சிம்பில் நின்று அப்படின்ற பாட்டு. இதில் கிள்ளி அப்படின்னா சோழ அரசர்களோட போர் யானை என்ன பண்ணுதான், பகை அரசர்களுடைய வெண்குடையை அடி துவம்சம் பண்ணிடுது. அதனால வெண்குடை மாதிரி இருக்கக்கூடிய நிலா கொஞ்சம் கொஞ்சமாக ஐயோ அந்த யானை எங்கேயாவது பாய்ந்து நம்மளை ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி நிலா தேயுது அப்படின்னு வர்ணிக்கிறார். நிலா தேய்வது ஒரு சாதாரண நிகழ்வு. அதுக்கு இவர் காரணம் சொல்றாருல, இந்த சோழ நாட்டு போர் யானை எங்கேயாவது தாக்கிடுங்கிற பயத்தில் நிலா தேயுது அப்படின்னு சொல்றாருல. இது ஒரு தற்குறி, அதாவது பெயர் பொருள். நிலா தேயறதுனால இது பெயர் பொருள் தற்குறிப்பேற்றணி வகையை சேர்ந்தது. அடுத்தது பெயராத பொருள் அல்பொருள் தற்குறிப்பேற்றணி. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். வேனில் வெயிற்கு உலர்ந்த மெய்வறுமை கண்டு வானின் மனம் சுரந்த வன்புயருக்கு தான் உடைய தாதும் மேதக்க மதுவும் தடஞ்சினையால் போதும் மீதேந்தும் பொழில். இந்த பாட்டில் கூறப்படும் பொருள் பொழில் அப்படின்னு, அதாவது சோலையை பற்றி. அது பெயராத பொருள், அசையாத பொருள்ல. அந்த சோலையில் தன்னிடத்தில் வளர்ந்து ஓங்கிய மரக்கிளைகளில் தாது, பூ, தேன் இதெல்லாத்தையும் எடுத்து இந்தா அப்படின்னு சொல்லி நீட்டுது வானத்தை நோக்கி. ஏன்னா அந்த சோலையை ரொம்ப குளிர்ந்த பிரதேசமாக வைத்திருப்பது மழையினால், வானத்தினிலிருந்து வர்ற மழையினால அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இது எல்லாத்தையும் எடுத்து தேன், பூ, பழம் இது எல்லாத்தையும் எடுத்து நீட்டுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது பெயராத பொருள் தற்குறிப்பேற்றணி செய்யுளுக்கான ஒரு உதாரணம். அந்த மாதிரி நம்ம கம்பராமாயணம் பாட்டில் இங்கே என்ன சொல்ல வர்றாரு கவிஞர், ஒரு நீல ஆடை போர்த்துவித்த மாதிரி இருக்குது. அதாவது இப்பேற்பட்ட மதில், ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான, ரொம்ப தள்ளி இருந்து பார்த்தாலே தெரியக்கூடிய மதில் அப்படிங்கிறதுனால ஒரு கண் திருஷ்டி பரிகாரம் மாதிரி இந்த ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றி இருக்கிற சோலை, இருள் சூழ்ந்த சோலை ஒரு கண் திருஷ்டி பரிகாரத்துக்காக அப்படி இருக்குது அப்படின்னு தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்கிறார். அதாவது இது கண்ணேறு இல்லாட்டி கண்ணெச்சில் நம்ம கண்ணுப்படுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக அது ஆடையை அணிவிச்ச மாதிரி இருக்குன்னு. ஆனால் அங்கே நீல ஆடைன்னு சொல்கிறாரு. நம்ம ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது நீல ஆடைங்கிறது அது கருநீல ஆடை. இப்போ பொதுவாகவே நம்ம திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது என்ன திக்கு தெரியாத, திக்குன்னா வானம்னு அர்த்தம். வானம் தெரியாத காடு அப்படின்னா மரங்கள், ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய காட்டில் வானமே தெரியலன்னா அப்பேற்பட்டது அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது மரங்கள், அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வானத்தையே பார்க்க முடியாதுன்னா அவ்வளோ கும் இருட்டாக உள்ளே இருக்குது. அந்த மாதிரி அந்த காவல் காட்டை அதாவது இந்த அகழியை சுற்றி இருக்கக்கூடிய காவல் காடானது அப்பேற்பட்ட இருள் சூழ்ந்ததாக இருக்குது. அது கருநீல ஆடை. அது நீல ஆடைன்னா ப்ளூ கலர் அப்படின்னு நம்ம டைரெக்டாக எடுத்துக்கூடாது. அது கருநீலம், அதாவது ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால அது பார்க்குறதுக்கு கருநீல துணி போர்த்தின மாதிரி இருக்குது. இது கண் திருஷ்டி பரிகாரத்துக்காக அப்படி இருக்குது அப்படின்னு இவர் தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்கிறார். பொதுவாகவே நம்ம புராணங்களில் அந்த சக்கரவாளத்தை சுற்றி பார்க்கடல் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு வெளியில் பேரிருள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம புராணங்கள்லாம் வர்ணிக்குது சொல்கிறதுங்க. அதனால அதையே இவரும் சொல்கிறாரு. அதாவது பேரிருள் அப்படிங்கிறது இந்த பார்க்கடலை சுற்றி எப்படி பேரிருள் இருக்கோ அந்த மாதிரி இது அகழியை சுற்றி இருக்கக்கூடிய காவல்காடு அது பேரிருளுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. அன்ன நீள் அகன்கிடங்கு சூழ்கிடந்த அகழியை
துண்ணி வேறு சூழ்கிடந்த தூங்கு வீங்கு இருட்பிழம்பு என்னலாம் இரும்பு சூழ்கிடந்த சோலை எண்ணில் அப்பொன்னின் மாமதிற்கு உடுத்த நீல ஆடை போலுமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திः.